சப்த ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா அனுமனை கை தொழுகின்றார்கள். அங்கு அருகில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை என்று ஒரு மலை. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை படிக்கட்டு என்று சொல்வதை விட 1306 படிக்கட்டு உயரத்தில் நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றார். எப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீது பக்தி செலுத்தி உருகி உருகி உணர்ந்த ஒருவர் சொல்கின்றார், அக்காரக்கனி என்கின்றார். அக்காரக்கனினா என்ன? ஒரு சர்க்கரையை நட்டு வைத்தால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக நின்று அது பழுத்து நிற்கின்றதுலவா, அந்த பழத்துக்கு பேர் தான் அக்காரக்கனி. ஆக ஒரு சர்க்கரையே மரமாக இருந்தால் எத்தனை இனிப்புங்க மதுரமாக இருக்கும், அதுவே மரமாகி பழுத்து நிற்பது என்றால் என்ன ஒரு உணர்வு பாருங்க. அப்படிப்பட்ட யோக நரசிம்மராக அவர் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது பார்த்தா ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. ஒரு அற்புதம். விஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுடைய அடையாளமே சங்கு சக்கரம் தானே. அந்த இரு அசுரர்களை அழிப்பதற்காக தன் கையிலே இருந்த கரத்தில் இருந்த சங்கு சக்கரங்களை அனுமனுக்கு கொடுத்தார். ஒரு அற்புதம். அனுமனுடைய கண்களில் இருந்து ஆறாக பெருகுகின்றது.